நித்யே நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே. இந்த அக்னிசரத்திலிருந்து இந்த ஆயி பெரியாயி அங்காயி என்று 7 உருவத்துல ஆதி சக்தியா பிரம்மகபாலத்தை விட்டு ஆதியில தலையை முட்டிக்கிட்டு அந்தத்துல பாதத்தை முட்டிக்கிட்டு நிக்கிறா. அண்டசராம்பட்டி நிக்கிறா. அசையாத மேகமாக எல்லாமே நின்று தேவர் மூவர் எல்லாமே நின்று பார்க்க இந்த நிகழ்வை பார்க்கிறாரு. இந்த பித்தனாய் என்ற உருவத்தில இருந்து ஓடி போய் திருவண்ணாமலையில போய் அக்னி சுரூபத்தில் ஒளிஞ்சிருந்தாரு. அது பக்கத்தில் அந்த அம்மா உண்ணாமலை அம்மா பக்கத்தில் நின்றுந்தா உருவெடுத்து என்ன பெண்ணு சத்தம் கேட்குதுன்னு கேட்குறாரு. இது யாரு, இது என்ன சத்தம், போய் பார்ப்போம் அப்படின்னு வந்திருக்காங்க. அப்போ பார்க்கும்போது கேட்குறாரு, அண்ணாமலையாரே அண்ணாமலையாரே இந்த உண்ணாமலையாரை பாருங்க. ஏ அண்ணாமலையாரே அண்ணாமலையாரே இந்த உண்ணாமலையாரை பாருங்க. இந்த பிரம்மகபாலா 1000 தூக்களாய் உடைந்ததே, இந்த அதிசயத்தை கேளுங்க. அண்ணாமலையாரே அண்ணாமலையாரே இந்த உண்ணாமலையாரை பாருங்க. இந்த உண்ணாமலையாரை பாருங்க. அந்த பிரம்மகபாலம் 1000 சுகராய் உடைந்ததே, இந்த அதிசயத்தை கேளுங்க. இந்த அதிசயத்தை கேளுங்க. இந்த நாட்டியும் இந்த தென்னாட்டிலே இது ஒரு காட்சி பாருங்க. இந்த தென்னாட்டிலே இது ஒரு காட்சி பாருங்க. அண்ணாமலையாரே அண்ணாமலையாரே இந்த உண்ணாமலையாரை பாருங்க. இந்த பிரம்மகபாலம் 1000 சுகராய் உடைந்ததே, இதை பாருங்க. இதை இந்த அதிசயத்தை பாருங்க. அண்ணாமலையாரே அண்ணாமலையாரே இந்த உண்ணாமலையாரை பாருங்க. இந்த அம்மா என்ன பண்ற, அண்ணாமலையே அப்பா நம்ம அக்னி சுரூபத்தில் இருக்கிறோம், இவ அண்ட சராசரமா இருக்கா, இந்த அதிசயத்தை நம்மளால தடுக்க முடியாது. மேலே ஒருத்தன் ஆடிக்கிட்டு இருக்கான், அவன் பார்ப்பான். நம்ம வா, நம்ம அந்த அக்னி மசத்தில் வா, நம்ம போய் அங்கே நீ அக்னி மலையில அந்த திருவண்ணாமலையில அண்ணாமலையில அக்னி சுரூபத்தை எடுத்தோம். நீ அண்ணாமலையாரு நான் உண்ணாமலையா இருந்து இந்த சுரூபத்திலே இங்கே நிற்போன்னு சொல்லி அண்ணாமலையை கூட்டிகிட்டு போயிருக்கா. இதுதான் சுரூபம். ஏன்னா பித்தனாய் சுரூபம் எடுத்து இந்த பெருமான் என்னென்ன சுரூபத்தில் எடுத்திருக்காரு பாருங்க. பித்தனா உருவெடுத்ததுக்கு சுடரவனை வந்தாரு. அங்கே இந்த பிரம்மகபாலத்தை அந்த அம்மா தொட்ட உடனே விட்டா போதுன்னு தில்லையில போய் நடனம் ஆகாயத்துல கையை தட்டிட்டு நடனம் ஆடுறாரு. மறுபடியும் அந்த அம்மா அந்த பிரம்மகபாலம் தொட்டுது. விட்ட உடனே மறுபடியும் அதுக்கு ஒரு சாந்தம் செஞ்சு அதுக்கு பிரம்மகபாலத்தை கொடுத்தா அப்பா விட்டா போதுன்னு அக்னி சரத்துல போய் திருவண்ணாமலையில போய் மறைஞ்சாரு. இப்படி ஒரு நிகழ்வுகள்லாம் இந்த பிடிபி சேனல்ல நம்ம சொல்லிட்டு வரோம், தெய்வ கலைகளை சொல்லிட்டு வரோம். இது இப்போ ஏன்னா எவ்வளவோ நிகழ்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் உண்மையான நிகழ் சாட்சி. தெய்வம் எப்படி உருவானது, இதுதான் நம்ம முக்கியமா சொல்லிட்டு வரோம். இந்த சிறப்பு என்ன, அண்ணாமலையினுடைய சிறப்பு அக்னிசரம் சொல்லி, திருவண்ணாமலைன்னா அக்னிசரம் சொல்றீங்க. அந்த அண்ணாமலை எப்படி உருவானாரு அதுதான் முக்கியம். தில்லையில நடராஜன் ஆடுறாருன்னா எப்படின்னா தில்லைக்கு எப்படி வந்தாரு அதுதான் முக்கியம். அதை தான் நம்ம சொல்லிட்டு வரோம். அதான் அம்மா ஆதிசக்தி சொல்றா, இந்த சுரூபத்திலிருந்து வந்தது. கருவுரை உருவாவது ஆனா பெண்ணான்னு வெளியே வந்த பிறகு தெரியுது. ஆனா இந்த காலத்துல எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா போயிட்டு இருக்கு, அப்படி நிகர் போயிட்டே இருக்கு. எந்த நிகர் போயிட்டு இருக்கு. இயற்கையினுடைய சிறப்புக்கும் செயற்கையுடைய சிறப்புக்கும் வித்தியாசம். இயற்கை 100க்கு 100, செயற்கை 100க்கு 1000. இதுக்கு 100க்கு 100னா நம்ம மார்க் போடுவாங்க, 100க்கு 1000 போட மாட்டாங்க. அது மாதிரி போயிட்டு இருக்கு கட்டத்துல நம்ம தெய்வத்துடைய சிறப்பை சொல்றோம்.
இந்த காதலை விட்டுட்டு தான் போறாங்க. நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் அழியாது. இது அழியாத பெருமையுடைய மறுபடியும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, திருவண்ணாமலைக்கு அக்னி சரத்திலே போயிட்டு அந்த அக்னி மலையில ஒரு புண்ணியமான தலம் சேஸ்வரம் அண்ணாமலையா உருவெடுத்தாரு. அங்கே உண்ணாமலையாய் இவர் உடம்பிலிருந்து பிரிஞ்சு திருவண்ணாமலையில இருக்காங்க. அடுத்தது யார் வராங்கன்னு பார்ப்போம். ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்